ஹலோ 10th ஸ்டூடெண்ட், வரப்போகிற குவார்டர்லி எக்ஸாமில் 10th மேக்ஸில் 10 5 மார்க் அட்டன் பண்ணுமா உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாப்டர் 1ல் எத்தினா எக்ஸசைஸ் 1.1 அதில் வித் எக்ஸாம்பிளோடு போட்டு பாருங்கள். டாப் ஸ்லோ லைனர்ஸ் வந்து பார்த்தோன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக வந்து பார்த்தோன்னா ஒரு 37 5 மார்க் கொடுத்துருக்கேன், அதை படித்தாலே போதும். செகண்ட் வந்து பார்த்தோன்னா 1.4 அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டானது. 1.5 வித் எக்ஸாம்பிளோடு போட்டு பாருங்கள். செகண்ட் சாப்டர் எடுத்திங்கன்னா அதே போல் வந்து பார்த்தோன்னா A.B 2.5 எக்ஸாம்பிள் வித் எக்ஸசைஸ் போட்டு பாருங்கள். அப்புறம் என் டேர்ம் 2.6, அப்புறம் 2.7, 2.8, 2.9. 2.9 கன்ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்ஸ் ஆஃப் சீரீஸ்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. தேர்ட் சாப்டர் அதே போல் பார்த்தீங்கன்னா 3.1, 3.2, 3.5 இது மூணுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அதே போல் எக்ஸாம்பிளில் 3.18 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்கொயர் ரூட் 3.8 போட்டு பாருங்கள். மேட்ரிக்ஸ் போட்டு பாருங்கள். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் தெல்ஸ் தேரம், பித்தாகரஸ், ஆங்கிள் பைசெக்டார், கன்கரண்ட், சீவாஸ் இந்த 5 தேரத்தையும் படிச்சிங்கன்னா பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் சாப்டர் எடுத்த வரைக்கும் 5.1 வித் எக்ஸாம்பிளோடு போட்டு பாருங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அப்புறம் ஸ்லோப்பு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா 5.4, 5.1, 5.2, 5.4 இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக்லேயுமே கண்டிப்பாக இதில் இருக்கிற எல்லா சம்மும் போட்டு பார்த்தீங்கன்னா 5 5 மார்க்லாம். ஸ்லோவில் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்காக 37 5 மார்க் அனாலிஸ் பண்ணி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, இதோட பிடிஎஃப் நான் கீழே வைக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. 37 5 மார்க்கை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 8 5 மார்க் ஷுவராக அட்டன் பண்ணலாம் ஸ்லோ லைனர்ஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இதோட பிடிஎஃப் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ 10th ஸ்டூடெண்ட் ஒரு லைக் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்தடுத்து 10th ஸ்டூடெண்ட்டுக்கு வீடியோ ரெகுலராக வந்துட்டு இருக்கும் யூடியூப்பில். ஸோ இந்த வீடியோவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேக்ஸு கஷ்டம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இந்த சம் ஏரியை போட்டு பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை கீழே கமெண்டில் தெரிவிங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நான் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டேன், சோசியல் போட்டேன், சயின்ஸ் ரெடி பண்ணிட்டேன், இங்கிலீஷுக்கும் போட்டுறேன். ஸோ அதே போல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நான் போடுறேன். வாட்ஸ்அப் வந்து பார்த்தோன்னா இதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப் சேனல் இருந்தீங்கன்னா அதோட பிடிஎஃப் நான் என்ன வீடியோ போடுறேன்றதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். ஸோ மறக்காமல் 10th ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்குதா? ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிச்சு, எல்லாம் ஃப்ரீ கைட்லைன்ஸ் தான். ஸோ அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் வீக்காக இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதில் இருக்கிற சம்மு டே பை டே சால்வ் பண்ணாலே கண்டிப்பாக குவார்டர்லி எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து 2 மார்க்கு வந்து பார்த்தோன்னா வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக 100 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஜாமெண்ட்ரி கிராஃப் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.